திருநெல்வேலி மாவட்டம் ராஜகோபாலபுரம் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், மழை வெள்ளத்தால் நெல்லை, தூத்துக்குடி அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் நிவாரணத் தொகையாக 20,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், இடிந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் எனவும் தெரிவித்தார். மத்திய அரசு உடனடியாக முதற்கட்டமாக இந்த கடுமையான வெள்ள பாதிப்பிற்கு 2,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இனி வரும் காலங்களில் கடும் வறட்சி, கனமழை, வெள்ள அபாயங்கள் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது இருந்தே மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். பொதுமக்களும் இனி வரும் காலத்தில் இப்படி தான் மழை வரும், இப்படி தான் வெள்ளம் வரும், அடுத்தது இன்னும் இப்படி தான் வறட்சியும் வரும், அதுக்கும் தயார், வெள்ளம் மட்டும் இல்லை வறட்சிக்கும் தயார் நிலையில் இருக்கணும். அது பொதுமக்கள் அடாப்டேஷன் சொல்கிறது. அது நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். ஏன்னா பெரும் புயலை தடுக்க முடியாது. அதனால ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம், குறைக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.